இப்போ நம்ம பார்க்க போகிறது 11வது டிக்கெட். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிங் பேக்கெட் செக் பண்ணுறோம். நீங்கள் கேட்கல ட்ரபுள் ஷூட்டிங்கில் என்ன பிங் பேக்கெட் டீ ஷூட் எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பிங் பேக்கெட்டை வச்சு எத்தனை தடவை தான் பண்ணுறது? இந்த ஒரு கமாண்டை வச்சு டீ ஷூட் எக்ஸாம் கிளியர் பண்ணணுமா அப்படின்னு கேட்கலாம். இந்த ஒரு கமாண்டை வச்சு நீங்கள் டீ ஷூட் ஷோ ரன் கமாண்ட் இதை வச்சு நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் ஷோ ரன் அலவுடு, பிங் கமாண்ட் அலவுடு. இந்த ட்ரேசெட் அந்த கமாண்ட்லாம் அலவுட் இருக்காது. பிசிலேருந்து ட்ரேசெட் கமாண்ட்லாம் பண்ண முடியாது. ட்ரேசெட் இருந்தால் இன்னும் நீங்கள் இஷ்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரியல் நெட்ஒர்க்கே பார்த்தீங்கன்னா இந்த பிங் கமாண்டு, ட்ரேசெட் கமாண்ட் வச்சு தான் ஃபஸ்ட்டு இஷ்யூ எங்கேன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிங் ட்ரேஸ் ரூட் போட்டோம்னா எங்கே ட்ராப் ஆகுதுன்னு பார்த்துருவாங்க. அங்கே போய் நிறைய இருக்குது, நிறைய கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் ரியல் டைமில். பட் இது வந்து ட்ரபுள் ஷூட் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறதுக்கான இது மட்டும்தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட் எக்ஸாமில் நீங்கள் இந்த மாதிரிலாம் கான்ஃபிகரேஷனை சேஞ்ச் பண்ணிலாம் ஒர்க் ஆகுதான்லாம் செக் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், இதுதான் இஷ்யூ அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். போர்ட் சேனல் இஷ்யூவா, போர்ட் செக்யூரிட்டி இஷ்யூவா, VLAN இஷ்யூவா, BGP நெய்பர் இஷ்யூ, EGP நெய்பர் இஷ்யூ, ரீடிஸ்ட்ரிபியூஷன், அத்தன்டிகேஷன், அது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு இன்சார்ட்டாக போட்டு எழுதிங்க. இந்த 15 இஷ்யூ மேலே வேறு எந்த இஷ்யூவும் வராது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து OSP அத்தன்டிகேஷன் இஷ்யூனா இந்த ரவுட்டருக்குள்ளே தான் வரும் இந்த டிக்கெட். உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் டீ ஷூட் எக்ஸாம் போனோடனே OSP அத்தன்டிகேஷன் இஷ்யூ டிக்கெட்டை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே எழுதி வச்சுங்க. அடுத்தது வந்து OSP அத்தன்டிகேஷன் வரவே வராது. AGRP இஷ்யூ, பாசிவ் இன்டர்ஃபேஸ் டிஃபால்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இஷ்யூஸ் மட்டும்தான் வரும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 15 டிக்கெட்டையும் ஒரு நோட் பண்ணிடுங்க. இப்போ வந்திருக்க 300 135 எக்ஸாமில் வந்து கொஞ்சம் டோபாலஜி மாறுது. பட் இஷ்யூ வந்து இந்த 15 இஷ்யூ தான் இருக்குது, வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. IPv6ல் ஒரு 3 இஷ்யூ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற 12 இஷ்யூ வந்து ரொட்டீனாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த இஷ்யூ தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேருந்து நம்ம செக் பண்ணலாம். சாரி, இந்த ஐபி பிங் பண்ணக்கூடாது. 209.65.200.241. இப்போ நீங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா போன இது டிக்கெட்டில், அதாவது ரிப்ளை ஃப்ரம் அப்படின்னு வருது. ஆனால் எங்கேருந்து வருது? 10.2.1.1. இந்த 10.2.1.1ங்கிறது என்னது? HSRPயோட ரியல் ஐபி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சுவிட்ச் 1. அப்போ பேக்கெட் வந்து அது வரைக்கும் தான் போகுது, அதை தாண்டி போக மாட்டேங்குது. ஓகேங்களா? ஏன் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் வருது? கேபிள்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம், பிசிக்கல் லேயர்லாம் அப்பா இருக்குது, இந்த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், DHCP சர்வர் வந்து R4ல் தான் இருக்குது. அது இன்னும் ஐபி ரிலீஸ் பண்ணவே கிடையாது. நம்ம இங்கே ஸ்டாட்டிக் ஐபி வச்சுருக்கோம், ஸ்டாட்டிக் ஐபி தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஆனால் கேட்வே வந்து 1.254 தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அந்த 1.254 வந்து ஹெல்ப்பர் அட்ரஸ் வச்சு இதில் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம், R4ல் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த டிக்கெட்லேருந்து இது வரைக்கும் தான் ரீச் பண்ண முடியுது, வேறு எங்கேயும் ரீச் பண்ண முடியல. இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா VLAN வந்து அங்கேருந்து தான் ரூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே அக்ரிகேஷன் சுவிட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணல. ஐபி அட்ரஸ் ஒரு ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் DSW1ல் தான் கான்ஃபிகர் பண்ணுறீங்க, 2.1.1 கான்ஃபிகர் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட்வே வந்து 1.254, அதான் விர்ச்சுவல் ஐபி. விர்ச்சுவல் ஐபி வந்து பேக்கெட் வந்து வெளியே போகவே இல்லை, இங்கேயே தான் நிற்கிது. ஓகேங்களா? பேக்கெட் வந்து நெக்ஸ்ட்டு அப்போ ரீச் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்பலேருந்து வர வந்து டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள், அதை ரீச் பண்ண முடியல. 10.2.14 இங்கேருந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறதான். 10.2.1.254 சாரி, கேட்வே ரீச் பண்ண முடியுது, ஆனால் இது விர்ச்சுவல் ஐபி. ஓகேங்களா? ரியல் ஐபி கிடையாது. ஆக்சுவல் ரியல் கேட்வே வந்து இதுதான். ஓகேங்களா? கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஆக்சுவலாக ரியல் கேட்வே இதுதான், விர்ச்சுவல் ஐபி இங்கே இருக்குது. இந்த பேக்கெட்லேருந்து நெக்ஸ்ட்டு போக மாட்டேங்குது, அதனால் ரியல் ஐபிலேருந்து ரிப்ளை வருது. இந்த இதுலேருந்து உங்களால் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் ரீச் பண்ண. சரி, ஓகே, நம்ம டிக்கெட்டுக்கு போவோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து நான் அப்போவே சொன்னேன், இந்த இது வந்துச்சுன்னா ரூட்டிங் இஷ்யூ தான். ஓகேங்களா? இங்கேருந்து ரீச் பண்ண முடியல, ரூட்டிங் இஷ்யூன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ரூட்டிங் இதாக இருக்குது 65.200.2. ஓகேங்களா? இப்போ R4லேருந்து ரீச் பண்ண முடியுதா? ரூட்டிங் இஷ்யூ எங்கே வேணாலும் இருக்கலாம், இதில் தான் இருக்குன்னு கிடையாது. எதுக்கு எதுக்கு இடையிலன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இங்கே ரீச் பண்ண, அப்போ இதுக்கு எதுக்கு இடையில தான் என்ன பண்ணுவோம்? ஷோ ஐபி ரூட் செக் பண்ணுவோம். ஷோ ஐபி ரூட் இல்லை, ஷோ ஐபி AGRP நெய்பர். ஓகேங்களா? நெய்பர்ஷிப் அப்பா இருக்கா? 4.5 நெய்பர்ஷிப்
அப்பா இருக்கு. இது நமக்கு தேவையில்லை. நீ R4 போவோம். ஸோ ஐபி ஏஜிஆர்பி நெய்பர்ஸ், இதுவும் நெய்பர்ஷிப் அப்பா இருக்கா? நெய்பர்ஷிப் அப்பா இருக்கு. ஆனால் ரூட் லேன் ஆகலை. 10.1.4 இந்த இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக அதோட எந்த ரூட்டுமே நமக்கு லேன் ஆகலை. அதாவது 10.4.8 வந்து இது வழியாக லேன் ஆகுது. ஓகேங்களா? 10.4.5 வந்து இந்த ரூட் வழியாக லேன் ஆகுது. இங்கேயும் ஏஜிஆர்பி நெய்பர் எஸ்டாப்ளிஷ்க்கு இது வழியாக ரிட்டர்ன் ரூட் வருது. ஓகேங்களா? ஆனால் ரெண்டுமே ஒரே இது, ஒரே காஸ்ட்டுங்கிறனால ரெண்டையுமே உங்களுக்கு ரூட்டிங் டேபிள் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இது டவுன் ஆச்சுன்னா அதில் போகணும். ஆனால் அதுக்கு அங்கிட்டு இருக்க மற்ற ரூட் எதுவுமே இதாகலை. ஏஜிஆர்பியோட ரூட்டு மட்டும்தான் லேன் ஆகிருக்கு. ஓஎஸ்பிஎஃபோட ரூட் எதுவும் லேன் ஆகலை. ஏஜிஆர்பி ரூட் லேன் ஆயிடுச்சு, அதனால பாசிவ் இன்டர்ஃபேஸ் கமாண்ட் இல்லை. ஆனால் ஓஎஸ்பிஎஃப் ரூட் லேன் ஆகலை. இங்கே போய் பாருங்க, இங்கே வந்து மற்ற ரூட்டில் லேன் ஆயிருக்கா? 10.2. இதில் ஏஜிஆர்பி, ஏன்னா இது எல்லாமே ஏஜிஆர்பியில் தான் ரன் ஆகுது. ஓகேங்களா? இங்கே ஓஎஸ்பிஎஃப் ரூட் லேன் ஆயிருக்கு. அப்போ பிரச்சனை என்னன்னா, இதில் ஓஎஸ்பிஎஃப் ரூட் லேன் ஆயிருக்கு, ASW1ல ஏஜிஆர்பி ரூட் லேன் ஆயிருக்கு, சாரி DSW1ல ஏஜிஆர்பி ரூட் லேன் ஆயிருக்கு. ஏஜிஆர்பி ரூட்டு பக்கத்தில் ரூட்டுக்கு போகுது, ஏஜிஆர்பி ரூட் ஃபுல்லாக லேன் ஆயிருக்கு. பட் R4லேருந்து DSW1க்கு OSPF ரூட் லேன் ஆகலை. அப்போ இஷ்யூ என்னன்னா, ரீடிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனை இருக்கும். இங்கே மேக்ஸிமம் OSPF வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆக மாட்டேங்குது. ஏஜிஆர்பி 10ல் ரீடிஸ்ட்ரிபியூட் OSPF1 கொடுத்துருக்காங்க கரெக்டாக, ஆனால் உங்களுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் ஆக மாட்டேங்குது. ஏன்? ரீடிஸ்ட்ரிபியூட் OSPF நீங்கள் கொடுக்குறப்ப அந்த மெட்ரிக் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும். மெட்ரிக் வேல்யூனா என்ன? ஸோ இன்டர்ஃபேஸ், எந்த இன்டர்ஃபேஸில் OSPF ரன் ஆகிட்டுருக்கு? இந்த இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐபி OSPF நெய்பர்ஸ் சீரியல் 0/0/30 ரன் ஆகுது. ஸோ இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/0.34. இந்த கே வேல்யூவில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? இருக்க மாதிரியே கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக அது கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா? கான்ஃபிக் இன்டர்ஃபேஸ் சாரி ரவுட்டர் ஏஜிஆர்பி 10 ரீடிஸ்ட்ரிபியூட் OSPF1 மெட்ரிக் K1 K2 அந்த பேண்ட்வித் டிலே அது கொடுக்கணும். இல்லாட்டி இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். பட் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இது பார்க்க தேவையில்லை, கொஸ்டின் மார்க் இது. எக்ஸாமில் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, ஒன்லி ஷோ கமெண்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதெல்லாம் இஷ்யூவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். பண்ணிட்டு ஏஜிஆர்பி டிலே இன் 10 மைக்ரோசெட் இதால் டிவைட் பண்ணிங்க. 200 100% 255 தான் கொடுக்கணும். 255 ரிலையபிலிட்டி. ஓகேங்களா? பேண்ட்வித் டிலே ரிலையபிலிட்டி, அதுக்கப்புறம் MTU வரணும். நான் பேண்ட்வித் 1500 கொடுத்துருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ரிலையபிலிட்டி, எஃபெக்டிவ் பேண்ட்வித், ஓகேங்களா? 1 கொடுங்க. 100% ஃபுல் லோடு எப்பவும் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் MTU 1500. ஸோ ஐபி இதில் நமக்கு லேன் ஆயிடுச்சு, அதனால் நம்ம இங்கே போக தேவையில்லை. அங்கே ரூட் லேன் ஆதான் மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா ஏஜிஆர்பி லேன் ஆயிருக்கு, அதனால ஸோ ஏஜிஆர்பி கமாண்ட் கொடுக்கறதுனால உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ ஐபி ரூட் கொடுக்கணும். லேன் ஆயிருக்கு ஏஜிஆர்பி வழியாக ரீடிஸ்ட்ரிபியூட்டட். இந்த EX கமாண்டுங்கிறது என்ன? எக்ஸ்டர்னல் ரூட். எக்ஸ்டர்னல் ரூட் மீன்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஏஜிஆர்பி. இந்த ஸ்டார் டினோட் பண்ணுறது வந்து டிஃபால்ட் ரூட்டை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே போய் ரீச் பண்ணி பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் பேக்கெட். அவ்வளோதான், 10 டிக்கெட் முடிஞ்சு. இது பிரச்சனை எங்கே? ஃபால்ட்டி டிவைஸ். எங்கே நம்ம சேஞ்சஸ்லாம் பண்ணோம்? R4 ஃபால்ட்டி டிவைஸ், R4 ஃபால்ட்டி டெக்னாலஜி, ரீடிஸ்ட்ரிபியூஷன். என்ன ரீடிஸ்ட்ரிபியூஷன்? கமாண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் OSPF1 அந்த மெட்ரிக் வேல்யூ. அவ்வளோதான்.